அதை பற்றியே பெருமையாக பேசி பேசி எதையாவது ஒன்று நம்ம தலையில் கட்டு போயிடுவான். அது நான் அவங்க பேசுறதுக்கு அவங்ககிட்ட தான் சார் கற்றுக்கணும். பொண்ணு ரொம்ப அடக்கம் சார், பொண்ணு ரொம்ப அடக்கம்னுவான். எத்தனை வாரம் அடக்கமாக இருக்கும்னு சொல்ல மாட்டான். சிலது 1 வாரம் இருக்கும், சிலது 3 வாரம் இருக்கும், எல்லாம் அப்படிதான். சரி, திருமணம் ஆகுது. நீங்கள் சீதா பழமொழி ஒன்றுங்க, அவன் சொல்கிறான், தாரமும் குருவும் தவத்தின் அளவேன்றான். அதாவது நமக்கு வாச்ச ஒய்ஃபு, டீச்சர், இந்த 2 பேரும் நம்ம போன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செஞ்சோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வரும். அதனால தான் நம்மளே சட்டை போடும்போது பார்த்துக்கிறீங்களா சொல்லுவோம்ல, எந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவமோ உங்கள்கிட்ட வந்து மாட்டினேன்னு. அதுக்கு அந்த அம்மா சொல்லும், எப்பவுமே நீங்கள் இப்படி தாங்க, நான் என்ன சொல்ல நினச்சேனோ அதை முதல்ல சொல்லிடுவீங்க. எந்தெந்த ஜென்மத்தில் செய்கிற பாவமோ உங்ககிட்ட வந்து மாட்டினங்கன்னு. கண்ணதாசன் அற்புதமாக சொல்லலாம் சார். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவர். உண்மையிலே அந்ததான். நிறைய பேர் பார்க்குறேன், கல்யாணம்னா பெண்களை கேலி பண்ணுறது, பெண்கள் ரொம்ப மட்டும், அதெல்லாம் கிடையாதுங்க. நம்மளை மாதிரி பெண்களுக்கு பெரிய அளவு மரியாதை கொடுத்தது யாரும் இல்லை. எஸ்பெஷலி திருமணம் நிறைய பேர் மறந்துடும். அண்ணனுக்கு தெரியும், ஒரு காலத்தில் திருமணம் எப்படி தெரியுமா, ராஜா வீட்டில் இருந்தால் கூட சுயவரம் நடக்கும் சார். அதெல்லாம் அநியாயம், ஆண்களுக்கு எதிரான அநியாயம். அதெல்லாம் என்னென்னா, பக்கத்தில் இருக்கிற நாட்டு இளவரசெல்லாம் ட்ரெஸ் பண்ணி போய் உட்காரணும். அந்த இளவரசி வரும், அது எப்படி இருக்கும்னு தெரியாது, ஆனால் வரும். அந்த 10-15 இளவரசன் யாரை பிடிக்குதோ அவனுக்கு மாலை போட்டு போயிடும். மீதி 9 பேர் வீட்டுக்கு போயிடணும். அடுத்து எங்கேயாவது சுயவரம் நடக்கத்தான்னு உட்கார்ந்து இருக்கணும். இல்லை, உண்மையிலே பெண்களுக்கு கொடுத்த மரியாதை. அதே மாதிரி பாருங்கள், திருமண வயசு இன்னைக்கு கூட பாருங்கள், பெண்களுக்கு 18, இப்போ 21. நான் இன்னும் ஆக்ஷனில் வரல. ஆண்களுக்கு மட்டும் 21. அதுவும் ஒரு விதத்தில் எனக்கெல்லாம் 21, 25 ஆயிடுச்சு. வீட்டில் ஒன்றும் பேசலை, நமக்கு கூச்சமாக இருக்குது, கேட்கவும் முடியல. இல்லை, வேலைக்கு போகிறேன் சார், கல்யாணம் பண்ணுன்னு கேட்க முடியல. என் சொந்தக்காரன் ஒருத்தன் தெய்வம் மாதிரி வந்து கேட்டான், வேலைக்கு போகிறானே மோகன், ஏதோ பொண்ணு பார்த்து முடிங்களேன்னு. எங்கள் அம்மா, ஐயோ என்னங்க நீங்கள் கோச்சிங்கு போகிறான்னாங்க. கோச்சிங்கு போகிறாங்க, எதிர்பார்த்துட்டு கோச்சிங்கு போகிறான். அவன் தங்கச்சி 2 பேரை கல்யாணம் பண்ணிட்டு தான் பண்ணிப்பான்னு அவங்களே முடிவு எடுத்துட்டாங்க சார். என் பெரிய தங்கச்சிக்கு 18 வயசு ஆச்சு, கல்யாணம் பண்ணிட்டோம். அப்போ எனக்கு 29. கல்யாணம் பண்ணிட்டோம், போயிடுச்சு. அப்புறம் ஆடி சீர் அமாவாசை எல்லாம் முடிஞ்சுது. கரெக்டாக பிரசவத்துக்கு வந்தது, குழந்தை பிறந்தது, அனுப்பிச்சிட்டோம். அப்பா இந்த வருஷமாவது ரெடி பண்ணுவாங்கன்னு பார்த்தேன். சின்ன தங்கச்சிக்கு 18 வயசு ஆயிடுச்சு. அப்போ அதுக்கு கல்யாணம் பண்ண முடிஞ்சது, பிரசவம். அப்புறம் பெரிய தங்கச்சி 2வது குழந்தைக்கு வந்தது, எனக்கு வயசு 35 ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டங்க, கேட்க கூச்சமாக இருக்குது. அவங்களுக்கே தெரியும்னு பார்த்தா தெரியல. நானும் எங்கள் அப்பா கிட்ட எப்படியோ சொல்லி பார்க்குறேன். என்னை தவிர எங்கள் ஆஃபீஸில் எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுப்பா, என்ன இப்போ அதுக்கு இன்னும் வருது இல்லைப்பா சொன்னேன் அப்படின்னு. அதாவது ஒரு நாள் உச்சத்துக்கு போச்சு, முடியல. ஏன்னா ஆஃபீஸ் பண்ணுற இடத்துலலாம் எல்லாம் நம்மளை துக்கம் விசாரிக்கிறான். இன்னும் ஆகல, அவன் ஏதோ ப்ராப்ளம் நினச்சினுக்கிறான். அப்புறம் சார் ஒரு நாள் நான் எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன், அப்பா என் ஃப்ரெண்டு அவன் குழந்தைக்கு பிறந்த நாள்ப்பா, போயிட்டு வரட்டா அப்படின்னா. அதாவது அவருக்கு மறைமுகமாக சொல்கிறேன், எனக்கு ஃப்ரெண்டு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்த நாளே கொண்டாடுறோம், நான் சும்மா தான் இருக்கிறேன்னு. எங்கள் அப்பா அதுக்கு சொல்கிறாருங்க, டே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறதுக்குலாம் எதுக்குடா பர்மிஷன் கேட்குறேன், நீ போ அப்படின்னு. ஆடா அதுக்காக சொன்னேன். கடைசியாக ஒன்று எங்கள் அப்பாவுக்கு புரிஞ்ச பாஷை. அப்போ எங்கள் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணவங்களுக்குலாம் ஹவுஸ் அலவன்ஸுன்னு எக்ஸ்ட்ராவாக 1000 ரூபாய் தராங்களே. நான் போட்டு பார்க்க ஆரம்பித்தார். எல்லாம் அப்படிதான் சார். எல்லாமேங்க ஒரு காலத்தில் பொண்ணு பார்க்க எப்படி போவோம், மாப்பிள்ளை வீட்டிலேருந்து புறப்பட்டு போவோம்ல, படிச்சிருக்கியா, அது பண்ணுவியா, அது பண்ணுவியா எல்லாம் கேட்போம். இப்போ அப்படி இல்லை, பொண்ணுங்க பேசுது. நானும் அப்படி மாட்டோம் தான். நான் எனக்கு பொண்ணு ஒரே ஒரு பொண்ணு தான் பார்த்தேன், கல்யாணம் ஆயிடுச்சு, அதான் ஒய்ஃபு.
வேறு சாய்ஸே இல்லை, சான்ஸும் இல்லை. என்ன பிரச்சனைனா, இந்த 2 தங்கச்சி இருக்காங்களே சார், அவங்க வீட்டுக்கார 2 பேரையும் கூட்டி போயிட்டேன். எங்கள் மாப்பிள்ளைங்கள நான் பண்ண ஒரே தப்பு தான். போனேன், பொண்ணை பார்த்தா பொண்ணு சுமாராக இருந்தது. சரி வயசும் ஆயிடுச்சு, ஏதோ ஒன்று ஓகே அப்படின்னா. பொண்ணுக்கு அப்பா அதான் எங்கள் மாமனார், அவர் வந்தார். மாப்பிள்ளை தம்பி, பொண்ணு உங்ககிட்ட ஏதோ பேசணுன்னாரு. நான் பங்குன்னு ஆயிடுச்சு. அப்போவே நான் மேடையிலலாம் பேசுவேன், இருந்தாலும் மேடையில் பேசுறது வேறு, நான் என்ன பேசணும்னு நீங்கள் கேட்க போறீங்க, சரியா? ஆனால் இன்னொருத்தர் வீட்டில் போயிட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட தனியாக பேசுறதுன்னா உதறது கையெல்லாம். மாப்பிள்ளைங்க 2 பேரை போங்க போய் பேசுங்க அண்ணா. எனக்கு என்னென்னா, சார் நம்ப மாட்டீங்க, வேண்டிக்கினே போனேன். ஒருவேளை இந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிடுச்சு வச்சுக்க நம்மளை, என் மாப்பிள்ளைங்களே ஊர் ஃபுல்லாக சொல்லுவான், அந்த பொண்ணே உங்கள் அண்ணனை வேணான்னுடுச்சு அப்படின்னு. அதுக்காகவாது பிள்ளையாருக்கெல்லாம் வேண்டின்னு போல உள்ளே போனால் ரூமில் சோஃபாவில் கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்குது சௌகரியமாக. அது அவங்க வீடு சார். நான் ரூமில் போயிட்டு வேர்த்து விறுவித்து என்ன பண்ணுறதுன்னே தெரியல. உட்காரலாமா, நிற்கணுமா, கை கட்டணுமா, ஒன்றும் புரியல. அந்த அம்மா இன்டர்வியூ பண்ணுறாங்க. என்ன யார்? நம்ம அம்மா MBA, டெபுட்டி மேனேஜரா, டேக் ஹோம் 60,000. அதாவது அது போதுமா அந்த அம்மாவுக்கு. அதுக்கு அடுத்தது சொல்லிச்சு, உங்களை பற்றி உங்கள் ஹெச்ஆரில் கேட்டோம், நல்லா தான் சொன்னாங்கன்னு. லூஸு, நான் ஏற்கனவே எங்கள் ஹெச்ஆர்கிட்ட சொல்லியிருந்தேன். வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்க, இந்த பொண்ணோட அப்பா அண்ணன் புட்சாலிங்க அவனாவது ஃபோன் பண்ணுவான், என்னை பற்றி நல்லா சொல்லு, சனிக்கிழமை பார்ட்டி என் செலவுன்னு சொல்லியிருந்தேன். நம்ம பையன் அப்படியே கரெக்டாக சொல்லிட்டுக்கிறான். இந்த அம்மா இது ஹெச்ஆர் சரியில்லை சார். திரும்ப டக்குன்னு ஒன்று கேட்டு சார், ஆமாம் உங்களுக்கு எதுவாது வேறு ஏதாவது பேட் ஹேபிட் இருக்கா அப்படின்ச்சு. எத்தனை சொல்கிறது, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு வந்துட்டேன். 20 வருஷம் ஆயிடுச்சு சார். எல்லாமே அப்படி தான் சார். மணமகனாக வர்றது ரொம்ப வசதி. ஒரு குடும்பத்தை உள்ள மருமகனாக போகிறதுக்கும் மருமகளாக போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பெண்கள் பாருங்கள், திருமணத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஆண்கள் கஷ்டமே பட மாட்டாங்க. இந்த ராகுகால பூஜைலாம் எந்த பையனாவது போவானா? ராகுகால பூஜை கல்யாணத்துக்கு முன்னால் ஏன் எது கட்சாலும் சமாளிக்கலான்னு ஒரு தைரியம். பெண்கள் அப்படி இல்லைங்க. ராகுகால பூஜை செவ்வாய்க்கிழமைக்கு போய் அந்த கோயிலில் இருக்கிற எலுமிச்சை பழத்தெல்லாம் அங்கே போட்டு அந்த ஸ்பாட்டக்ஸை நாசம் பண்ணி அது பிறகு வரும். ஏமாண்ணா எங்கள் அம்மா தான் சொன்னாங்க, அவங்களுக்கு கிடைச்சா மாதிரி ஒரு இழிச்ச வாங்கி எனக்கு கிடைப்பானா அப்படின்னு சொல்லி பையங்க கோயிலுக்கு போக மாட்டான். இன்னும் ஒன்று, கல்யாணத்துக்கு அப்புறம் பையன் கோயிலுக்கு போவான். அது கியூவில் நிற்கும் போதே பாவமாக பார்ப்பான் கடவுளை, ஆண்டவா அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்ததுன்னா நாய் நரி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆம்பளையாக வேணாம், தயவு செஞ்சு எங்கள் அம்மா கிட்டேருந்து என் ஒய்ஃபை காப்பாற்று, என் ஒய்ஃபுக்கிட்டேருந்து எங்கள் அம்மாவை காப்பாற்று, அந்த 2கிட்டேருந்து என்னை காப்பாற்று. பெண் அப்படி தான். ஆணுக்கு அந்த கவலை இல்லை. சரி, பையன் கல்யாணம் ஆகி ஒரே வருஷத்தில் ஐயப்ப மலை என்னடா வேண்டுதலான்னு. ஏன்னு இல்லை, கல்யாணம் ஆன முன்னால் போனது இல்லையா நீ? சுமாரா நீ வேற. இந்த 48 நாள் தான் கொஞ்சமாச்சும் மரியாதை, வா சாமி போ சாமின்ற. அதனால் வருஷம் போகலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஒரு குடும்பத்தில் பாருங்கள், எல்லாருக்கும் புதுசாக வருகிற மருமகளுக்கு கொடுக்குற மரியாதை தான் மருமகனுக்கும் கொடுக்கணும். மருமகனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதுதான் மருமகளுக்கும் கொடுக்கணும். நம்ம அதில் தவறுறோம். மருமகனுக்குன்னா ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்கு போனால் பொண்ணு வீட்டுக்கு அவனுக்கு மரியாதையாக ஜாஸ்தி சார், தெரியும்ல. உள்ளே நுழைஞ்ச உடனே பெட்ரூம் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. மாப்பிள்ளை இந்த ரூமில் தங்கிக்குங்கண்ணா, பார்த்தா ஜன்னலுக்கு புது ஸ்க்ரீனு, புது